ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி கோல்டில் இந்த ட்ரேட் எடுத்து $4,000 ப்ராஃபிட் பண்ணேங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த ட்ரேட் பிரேக் டவுன் சொல்ல போகிறேன். ரைட்டுங்களா? ரைட்டு. அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிங்க. ஆல்ரைட். ஃபஸ்ட்டு இப்போ கோல்டு ஜிசி சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, வீக்லியில் வந்து ப்ரீவியஸ் வீக் லோ ப்ரைஸை தூக்கியிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ லோ தூக்கிட்டு ஹைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். தென் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு எஸ்எம்டி வச்சுருக்கான், சில்வர் கூட. ரைட்டுங்களா? இந்த லோஸ்க்கு எஸ்எம்டி வச்சுருக்கான். சில்வரில் இந்த லோஸ் தான் ஸ்வீப் பண்ணலை, கோல்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டு எஸ்எம்டி வச்சுருக்கான். அண்ட் வந்து மண்டே கேண்டில் வந்துட்டு புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜியும் ப்ரைஸை சப்போர்ட் பண்ணுது. ரைட்டா? ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் வந்துட்டு பை பார்த்தேன். இந்த இன்டர்னல் டு ப்ரைஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி போகணும் அப்படின்னு நான் பை பார்த்தேன். ஓகேவா? ரைட்டு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் ஓகே. இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றிப்போம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் சேம். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே 6 PM ஓப்பன் ஆகிருக்கு கேண்டில். ஸோ இங்கே நைட்டு 4 ஹவர் கேண்டில் இங்கே ஒரு எஃப்இஜி. ஓகேங்களா? 4 ஹவரில் இங்கே இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ஆல்ரெடி இங்கே பெரிய டிஓயில் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஸோ இங்கே சில்வர் கூட எகெயின் ஒரு எஸ்எம்டி. ஓகேவா? ரைட்டு. ஸோ இங்கே நைட்டு எனக்கு புல்லிஷ்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடம் வந்துட்டு 4 ஹவர் மேனிபுலேஷன் முடிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இங்கே நைட்டு வந்துட்டு நான் அப்படியே 15 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு இங்கே நைட்டு நான் ஒரு சிஐஎஸ்டி வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். சிஐஎஸ்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இங்கே நைட்டு எஃப்இஜி வந்து இன்வர்ஷன் கொடுத்துட்டான். ரைட்டுங்களா? ஸோ 15 மினிட்டு இங்கே இன்வர்ஷன் கொடுத்துட்டு, ஸோ இந்த இன்வர்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்வர்ஷன் வச்சுருவான்றேன்னு நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். அண்ட் எஸ்எல் இங்கே நீட்டாக வச்சுக்கிட்டேன் 1:2 டிபி. ஓகேங்களா? இது வந்துட்டு ஃப்யூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில், ஆமாம், 1:2 டிபி. இது ஃப்யூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் போட்டது. ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டில் கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பனில் என்ட்ரி, எஸ்எல் இங்கே இந்த கேண்டில் தான் எனக்கு 1:2. ரைட்டுங்களா? 2000 ரிஸ்க் வச்சேன், 4000 டிபி. ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் நான் இந்த ட்ரேட் பிடிச்சேன். ரைட்டுங்களா? ஸோ ஓகே. இதே மாதிரி ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் வேணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.